சென்னை தீவுத்திடலை சுற்றி F4 கார் பந்தயத்திற்கான இந்த பயிற்சி ஆட்டங்கள் தொடங்கியிருக்கின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சரிதா, சென்னையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபார்முலா 4 கார் ரேஸ் அதற்கான அந்த பயிற்சிகள் தற்போது தொடங்கி இருக்கின்றது. அதாவது இந்த ஃபார்முலா 4 பந்தயம் தொடங்கியது என்றே நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். அமைச்சர் உதயநிதி அவர்கள் தற்போது கொடியசைத்து இந்த போட்டிகளை தொடங்கி வைத்திருக்கின்றார். 2 நாட்கள் இந்த போட்டிகள் நடைபெறும் என அட்டவணை வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது இன்றும் நாளையும் இந்த போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. முதல் நாளான இன்று சில பயிற்சி ஆட்டங்களும் அதே போல அதனை தொடர்ந்து சில தகுதி சுற்றும் நடைபெறும் என முந்தைய அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீதிமன்ற வழக்கு காரணமாக தாமதமாகிய காரணத்தினால் புதிய அட்டவணை வெளியிடப்பட்டது. அதன்படி இன்று 7 மணி முதல் 11 மணி வரை பயிற்சி மட்டுமே நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அணிகளை சேர்ந்த வீரர்கள் தற்போது அந்த சர்க்கியூட் பாதையிலே, அந்த கார் ரேஸ் செல்லக்கூடிய பாதையிலே தங்களுடைய பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். வேகமாக கார்களை இயக்கி அது எப்படி செல்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கின்றது என்பதை, எப்படி நாம் கிரிக்கெட் விளையாடுவதற்கு முன்பு இரு நாட்டு வீரர்களும் அந்த மைதானத்தில் வந்து அந்த பிச்சினுடைய தன்மை எப்படி இருக்கிறது, பந்து அதிகமாக ஸ்விங் ஆகிறதா, போட்டி அதாவது இந்த போட்டி வந்து பவுலிங்கிற்கு சாதகமாக இருக்குமா, பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்குமா என்று பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்வார்கள் அவர்களுடைய பயிற்சியாளர்களுடன் வந்து. அதுபோலத்தான் இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸிலே பங்கேற்கக்கூடிய வீரர்களும் தற்போது இந்த பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். 19 வளைவுகள் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த இடத்தில் வளைவுகள் இருக்கின்றது, எது கடுமையான வளைவாக இருக்கின்றது, எந்தெந்த இடத்தில் வேகத்தை கூட்டி நாம் பயணிக்கலாம் என்ற கணக்கீடுகளை எல்லாம் செய்வதற்கு உகந்த வகையில் இந்த பயிற்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அவர்கள் தற்போது பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுதான் நீங்கள் நேரடி காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முழுக்க முழுக்க இரும்பு கூண்டு போல அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இரும்பு வேலிகளுக்கு பின்புறத்திலே தான் பார்வையாளர்கள் அமர்வதற்கான மாடம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 8000 பேர் அமர்வதற்கான இருக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சிறப்பு அழைப்பாளர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அமைச்சர் உதயநிதி தற்போது இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார். இன்றும் நாளையும் இந்த ஆட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. இந்தியாவில் மட்டுமில்லாமல் தெற்காசியாவிலேயே முதல் முறை நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான இரவு நேர கார் பந்தயமாக இது அமைய இருக்கின்றது. இந்த ஃபார்முலா F4 என்பது
ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு முக்கியமான கார் பந்தயம். இதில் தான் முதலில் பங்கேற்று அதன் பிறகு ஃபார்முலா 1க்கு செல்வார்கள். ஃபார்முலா 1 தான் முக்கியமான ஒரு போட்டியாக இருக்கும். அதற்கு முன்னதாக இந்த ஃபார்முலா 4, ஃபார்முலா 3, ஃபார்முலா 2 இது போன்ற கார் பந்தயங்களே பங்கேற்பார்கள். எனவே அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இந்தியாவில் முதல் முறையாக நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய சென்னையில் தொடங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.